அங்கு சொன்னா எல்லாம் தான் கேட்குது, மரம் கேட்குது, கட்டடம் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு கோயிலும் தான் கேட்குது, எல்லாம் கேட்குதுன்னு நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை எப்படி கிண்டல் பண்றான் பாருங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் எந்த அளவுக்கு இவங்க மதிக்கிறாங்கிறத இதை மூலம் இங்க புரிஞ்சுக்கிறலாம். கோயிலும் தான் கேட்குது, இது என்ன எங்களை கிண்டல் பண்றதா? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கான்னு சொல்லி நான் ஆதாரமாக ஹதீஸ் எடுத்து வச்சோம், அதுக்கு போய் நீங்க கோயில் தான் கேட்குதுங்கிறீங்க. அப்ப யாரை கிண்டல் பண்றீங்க? மார்க்கத்தை கிண்டல் பண்றீங்க, அல்லாஹ்வோட ரசூலை கிண்டல் பண்றீங்க. இது எந்த அளவுக்கு சரிங்கிறது யோசிக்கணும். ஆனா இவங்க இந்த அளவுக்கு எல்லாம் போவாங்கிறது பெரிய ஆச்சரியம் அல்ல. ஏன்னா அவங்களுடைய கொள்கை என்ன தெரியுமில்ல, கோயிலுக்கு கூட போகலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க ஏகத்துவம் பத்திரிகையில் எழுதியிருக்கிறாங்க ஜூன் 2010 முஸ்லிம் அல்லாதவர்களின் வீடுகளில் சிலைகளோ இன்ன பிற உருவங்களோ இருந்தால் அங்கே நுழைவது தவறில்லை, அவர்களின் வழிபாட்டு தலங்களை பார்வையிடுவதும் தவறல்ல, கோயிலுக்கெல்லாம் போகலாங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தா இப்படிதான் போகும். ஏன்னா அல்லாஹ் தான் அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, நீங்க சொல்றதுல இப்படிதான் நாங்க வழங்குறோம், அல்லாஹ் தான் அவுலியா, அவுலியா தான் இல்ல நீங்க சொல்லல நாங்க வணங்குறோம், இப்படிதான் நாங்க புரிகிறோம் அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னா சிலை வழிபாடு உங்களிடம் இருக்கிறது என்று நாங்க புரிகிறோம். ஏன் கற்பனையில உள்ள விக்கிரகங்களை வணங்குறீங்க? அப்படிங்கும் பொழுது சிலை வணங்கவும் இதுவும் ரெண்டும் ஒண்ணுதான். இது கல்லிலே செதுக்கப்பட்ட சிலைகள், நீங்க வைக்க வணங்குறது கற்பனையிலே செதுக்கப்பட்ட சிலைகள் அப்படின்னு நாங்க விளங்குறோம்னு நாங்க சொல்லத்தான் செய்வோம். அடுத்து நாங்க என்னென்ன கருத்து வைக்கிறோம்? இப்ப நிலைப்பாடு ரெண்டு பக்கமும் இருக்குதுங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து ஷிர்க்குக்கும் பிதஅத்திற்கும் சொந்தக்காரங்கிறது நம்ம நிலைப்பாடு. அதுக்காக எத்தனையோ நம்ம குற்றச்சாட்டு வச்சோம், இதுக்கதான் பதில் சொல்றாங்களா? நம்ம என்ன சொன்னோம்? வண்ணல் குவத்தல் இல்லாஹி ஜமீஆ அப்படிங்கிற வசனத்தை வச்சு உயிரா உள்ளவங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றீங்க, மரணித்தவர்கள் சக்தி இல்லைங்கிறீங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சக்தி இந்த வசனம் சொல்லுது, நீங்க உயிரா உள்ளவங்களுக்கு சக்தி உண்டு என்று சொன்னதின் மூலம் நீங்கள் இணை வைப்புக்கு உள்ளாகிறீர்கள். இதுக்கு என்ன பதிலு? அதே போல நம்ம ஸலாத்துல் ஜனாஸா விஷயம் சொன்னோமே, ஒரு முஸ்லிமை காஃபிர் ஆக்குறீங்க, நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு பிரகாரம் நீங்க காஃபிர் ஆயிட்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சோமே, அப்படியெல்லாம் இல்லைன்னு மறுத்தீங்களா? அப்ப என்ன அவங்க எல்லாம் இது ஒப்புக்கொண்டாங்கன்னு தான் ஆகுது. நம்முடைய நிலைப்பாட்டு பிரகாரம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நேத்தையில இருந்து, பதிலே காணாங்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக சஹாபா பெருமக்கள் விஷயத்துல இப்படி அபாண்டமா சொல்றீங்களேன்னு சொல்லி அவங்க நூல்ல இருந்து வாசிச்சோம். அவங்க என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்றுதானே எழுதியிருக்கிறது, அப்படி சொன்னார்கள் என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். நபிலாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? ஆதாரத்தை காமிங்க எங்களுக்கு. சஹாபா பெருமக்கள் பிதஅத் செய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஆதாரத்தை எங்களுக்கு காமிங்க. நீங்க சொன்னா சரியாருமா? அதிலே இருக்குது நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான்னு தானே இருக்குது. நானா சொன்னேன்? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை சொன்னதாக நீங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களாகவே உங்களுடைய மனோயிச்ச பிரகாரம் அருமை தோழர்களை அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொன்னானே, ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹு தஆலா அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டான், பொருந்து கொண்டு விட்டாண்டு, அப்படிப்பட்ட சீதேவிகளை புனிதர்களை பிதஅத் செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதா நீங்க சொல்றீங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தா நீங்க ஆதாரத்தை காமிங்க. அப்போ நீங்க இந்த ஹதீஸை வச்சு இப்படி தவறா புரிஞ்சுங்க எழுதுங்க என்று அந்த ஹதீஸையும் சொன்னாமே, மறுமை நீங்க உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எதை வச்சு நாங்க எழுதணும் அதையும் நீங்க சொல்லணுமே, தெரியாதா உங்களுக்கு? என்ன பச்சை புள்ள கேட்கிற மாதிரி கேட்கறீங்க? ஒரு சஹாபா பெருமக்கள் விஷயத்திலே ஒரு ஹதீஸை வச்சு அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கிறீங்க. வீண் பழி சுமத்தினா பதில் சொல்லாங்கன்னு சாதாரண ஒரு மூமின் விஷயத்திலேயே அருமை தோழர்கள் விஷயத்தில் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள் என்றுதானே எழுது, அப்படி நீங்க எழுதுறீங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? அப்படி அந்த ஹதீஸ் அடிப்படையிலே ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸ் சஹாபா பெருமக்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? அதுக்கு பதில் சொல்றது விட்டுவிட்டு ஹதீஸ்ல இருக்கிறதான சொன்னேன், ஹதீஸ்ல இருக்கிறத ஏன் நீங்க தவறா புரிஞ்சீங்க? ஒரு புனிதர்களையே காபிராக்குறீங்க இந்த ஹதீஸ் வச்சு. உங்களுடைய தவறுனால, உங்களுடைய விளங்காத்தன்மையினால, உங்களுடைய புரியாமையினால அருமை தோழர்களையே பிதஅத்வாதிகள் அப்படிங்கிற கடும் குற்றம் சாட்டுகிறீங்க. அவங்களும் முர்த்தத்தை நீங்க கடும் சொல்லுவாக்குறீங்க. ஹதீஸ் இருக்கிறது, சஹாபா பெருமக்களையா குறிக்கிறது, அப்படிதான் குறிக்குன்னா ஆதாரத்தை எடுத்து வைங்க. அது விட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க தானே சொல்லல, அவங்க நீங்க தான் சொன்னதாக இட்டு கட்டுறீங்க. ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்களே, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார்,
நான் சொல்லாததை சொன்னதா யாரா சொன்னா அவருடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் சிலதான் சொன்னாங்க. அவங்க சொல்றீங்க இல்ல அந்த ஹதீஸ் சஹாபாக்களைத்தான் குறிக்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க ஆதாரம் தெரிவிங்க. இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகும் நீங்க ஒண்ணு பொதுவா கேட்கறீங்க. பொதுவாக நாங்க தான் சொன்னோமே இந்த ஹதீஸை வச்சுதான் எழுதி இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதா? இந்த ஹதீஸ் வச்சு உங்களுக்கு தெரியாதா? யாரா ஒரு ஆள் தெரியாத பரவாயில்ல, எழுதுனே நீங்க உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஹதீஸை சுட்டி காட்டிட்டோம்ல. ஒண்ணு எழுத தப்புன்னுங்க அல்ல அந்த ஹதீஸ் பிறகு நாங்க எழுத ரைட்டு தான் வாதிங்க. நாங்க சொல்றோம் ஹதீஸ் இருக்குது, இது சஹாபா பெருமக்களை குறிக்காதுங்கிறோம். நாங்க குறிக்கும் நீங்க சொல்லுங்க. எவ்வளவு அபாண்டமான குற்றச்சாட்டு! இதன் மூலம் சஹாபா பெருமக்களையே நீங்கள் பிதாத்துவாதிகள் முர்த்தத்துகள் என்று சொன்னதன் மூலம் சிலதான் சொன்னாங்கல்ல, ஒரு முஸ்லிமை பார்த்து காபிரண்டா சொன்னவங்க காபிரா பெறுவாண்டு. இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்து குஃப்ரில் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு நீங்க இன்னும் பதில் வைக்கிறைய. எங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க பதிலே சொல்லல. அடுத்து சொல்றீங்க பூமி எல்லை இருக்கிறதா இல்லையாண்டான ஆதாரம் கேட்டோம். பூமியில இருப்பவர்கள்லாம் அழைத்தால் கேட்பாங்களா ஆதாரம் கேட்டாங்கிறீங்க. தலைப்பதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். திரும்ப நீங்க மறுபடியும் நீங்க நிலைப்பாட்டை படிக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம தலைப்பு என்ன? எங்களுடைய செயல்பாடு ஷிர்க்குள்ளதா? அதுதானங்க. பூமியிலே இருப்பவர்கள் எல்லாம் அழைத்தால் கேட்குமா கேட்காங்கிறது இப்ப வாதம் அல்ல. திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது கலிக்காவிலோட முடிஞ்சு போச்சு. இப்போ நான் எல்லை உள்ளதுங்கிற அமைப்புல நான் பேசினா இது ஷிர்கா? அந்த தலைப்புக்கு வாங்க. பூமி எல்லை உள்ளது எங்களுக்கும் தெரியும், பூமியில் உள்ளவங்க எல்லாம் கேட்பா நீங்க சொல்றீங்களே, அதுக்கு தான் ஆதாரத்தை கேட்கங்கிறாங்க. அதான் சப்ஜெக்ட். நான் பூமியில உள்ளவங்க எல்லாம் கேட்பாங்கிறேன், ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்கள் கேட்பாங்கிறேன். எல்லைக்கு உட்பட்டு வந்துட்டான். இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன், இவங்க எல்லாம் எல்லைக்கு உட்பட்டதுதான். இந்த நிலைப்பாடு என் நிலைப்பாடு. இந்த என்னுடைய நிலைப்பாட்டின் பிரகாரம் நாங்கள் ஷிர்க் செய்யறோமா இல்லையா? அதுதான் தலைப்பு. நீங்க இருக்குன்னு சொல்லிவிட்டீங்க, அதுக்கு ஆதாரம் நாங்கண்டாக்க அதான் தலைப்பு. தலைப்பின் பிரகாரம் வாதம் செய்யுங்க. நாங்கள் ஷிர்க் செய்யறோம் என்பதற்கு உங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்காதீங்க. சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்க கேளுங்க அப்படிங்கிறது தான். அடுத்து சொன்னாங்க நாத்தியவாதத்தை எங்க வைக்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் வாதம் செய்ய வேண்டியதானே. அவர் ஒரு வாரா இவர் ஒரு வாரா நாத்தியவாதிகள் அப்படி பண்ணாங்க அப்படி நம்ம சொன்னா நாத்தியவாதி கேட்டாங்க, நாங்க அறிவுபூர்வமா விளக்கணும். நாங்க என்ன விளக்குனீங்க? அவங்க கேட்டது நீங்க விளக்குனீங்களா? அவங்க நாத்தியவாதத்துல எடுத்துட்டேனால நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை இப்ப சொல்லி காமிக்கிறேன். உருவம் இருக்கா? பூர்வமாக ஒரு விளக்கத்துக்கு வரும்போது உருவம் உள்ளது எல்லாமே அழியக்கூடியது, உருவாக்கப்பட்டது எல்லாமே அழியக்கூடியது. இப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா? அறிவியல் பூர்வமா இந்த உலகமா இருக்கட்டும், இந்த உலகத்துல அதாவது ஒரே ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு எக்ஸ்பைரி இருக்கு. அதாவது இந்த பூமி ஒரு காலத்துல தோன்றிடுச்சுன்னு சொன்னீங்க. சரி, அதுக்கப்புறம் இப்ப வெடிச்சிடும், அதாவது இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அது மறைஞ்சு போயிடும். ஓகே, அப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. இப்போ அது என்ன ஒரு உருவமா இருக்கு. அதே மாதிரி உருவாக்கக்கூடிய எல்லாமே அழிஞ்சு போயிடும், அதுவும் அறிவியல் தான். போது இப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா? உருவம் இருக்குன்னு சொன்னா அழிஞ்சிடுவாரு, ஒளியா இருந்தாலும் அழிஞ்சிடுவாரு. அவர் எப்படி இருக்கிறார்? அப்பனா ஒரு வெறும் பேச்சு போலியா இருக்கிறாரா? இப்ப கேட்டீங்க, அவங்க ஒவ்வொன்றுக்கும் நாங்க பதில் சொன்னோம். இப்ப அவர் என்ன கேட்கிறாரு? அவருக்கு ஒரு உருவம் இருக்கு நீங்க சொன்னீங்க. இப்ப பாருங்க, அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களாக்கா, உருவம் உள்ள எதுவும் அழியும் என்பது விஞ்ஞான நியதி. அப்ப அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குன்னு சொன்னா அவனை அழிந்து போவாங்கிறீங்களா அப்படின்னு கேள்வி வச்சாரு. ஒன்னே அவர் கேட்டது தப்புன்னு அவருக்கு சொல்லியிருக்கணும், இல்ல அந்த கருத்தின் பிரகாரம் இறைவன் இதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்கணும். உங்களுடைய முழு விவாதத்தில் இதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? இங்க எல்லாம் சொல்லிட்டுங்கிறீங்க. அதான் நம்ம நாத்தியவாதத்தை நம்ம ஆதரிக்கல, ஆனா அவன் கேட்டான் பாருங்க, உருவம் இருப்பதெல்லாம் அழிந்து விடும். அப்ப இதுல என்ன வழங்குது? இறைவனுக்கு உருவம் இல்ல அப்படிங்கிறது தான். இல்ல இறைவனுக்கு உருவம் உண்டு, விஞ்ஞான நீதிக்கு மாற்றம் அப்படின்னு உங்களுக்கு கொலையா இருந்தா அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். என்ன பதில் சொன்னீங்க? அவர் பதில் சொல்லியிருந்தா அங்க பதில் சொல்லுங்க. அதனால நம்ம நாத்தியவாதம் எல்லாம் சொல்லிட்டோம் சொல்றதல்ல. இப்ப இந்த இதெல்லாம் கேள்வியாகத்தான் இருக்கிறது. அவங்க சொன்னாங்கிறதுனால இது நம்ம எடுத்து காட்டுகின்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. முசாபஹா விஷயத்தை நம்ம என்ன சொன்னோம்? நீங்க ஒரு கையில தான் கொடுக்கணும் அப்படி உங்க நிலைப்பாடா? அப்படிதான் சொன்னா இல்ல ரெண்டு கையிலும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறது அப்படிங்கிற நாங்க ஆதாரத்தை எடுத்துக்காட்ட தயாரா இருக்கிறோம். உங்க நிலைப்பாட்டை சொல்லுங்கன்னு சொன்னோம்.
ரெண்டுலையும் கொடுக்கலாம்டா பிரச்சனை விட்டுறலாம் அப்படின்னும். இப்ப உங்க பிரச்சனையை சொல்றீங்க தாங்கிறீங்க, ஒரு கையில தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க, இல்ல ரெண்டு கையில இருக்குங்கிற அதையும் நம்ம காமிக்கிறோம். அதுக்கு உங்க விளக்கத்தை சொல்லுங்க. நாங்க கேட்டிருக்கிறோம்ல, நீங்க ஒரு கையில தான் சொன்னா நாங்க ரெண்டு கைங்கிறது ஆதாரம் தர்றோம்னு சொல்லி இருக்கிறோம்ல, உங்க நிலைப்பாட்டை சொல்லி ஏன் தாங்குறீங்க?